தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் பல்வேறு சந்தேகங்களை ஓபிஎஸ் அணியினர் உட்பட பல அரசியல் கட்சியினர் எழுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில் ஜெயலலிதா சிகிச்சை எடுத்தப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. சமூக வலைதளங்களை சசி குடும்பத்தினர் தான் ஜெயலலிதாவை கொன்றார்கள் அப்படின்னு பலர் கடுமையாக சாடிட்டு வராங்க. இதனால தான் சசிகலா குடும்பத்தின் மீது ஒரு எதிர்மறையான கருத்தை நிலவிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இதனை ஓபிஎஸ் அணியினர் தங்களுக்கு சாதகமாகவே எடுத்து பேசிட்டு வராங்க. இந்த நிலையில் சசிகலாவோட குடும்பத்தை சேர்ந்த அதாவது அவருடைய தம்பி மகன் ஜெய் ஆனந்த் ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்த போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் தங்களிடம் இருப்பதாகவும் அதை எப்போ வேண்டும்னாலும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவிட்டு வருது அப்படின்னு சொல்லணும். இதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் அதிமுக செயலாளர் புகழேந்தியும் ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்த போது எடுத்த வீடியோ தங்களிடம் இருப்பதாகவும் அதனை எந்த நேரத்திலும் வெளியிடுவோம் அப்படின்னு அதிரடியாக சொல்லியிருக்காரு. மேலும் அந்த வீடியோல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது சசிகலாவை கடுமையாக வசப்பாடுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா தன்னோட அரசியல் எதிரியையும் அவரோட குடும்பத்தையும் கேவலமாக பேசும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கா. இந்த வீடியோ வெளியிட முடியாத நிலையில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அரசியல் ரீதியாக ஜெயலலிதா புகழுக்கு இந்த வீடியோ ஆப்பு வச்சிடும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. அப்போலோவில் பணிபுரியும் நர்ஸ் ஒருவர் மூலம் இந்த வீடியோ ரகசியமாக எடுக்கப்பட்டதாகவும் இதனை சசிகலா குடும்பத்தினர் பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. வீடியோ எடுத்த நர்ஸும் இதனை வெளியில சொல்லாம ரகசியமா வச்சிருக்காராம். இந்த நிலையில இந்த வீடியோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஞாபகமா நெட்டிவி ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.